ஹால் இன்றைக்கி நம்ம ஜோஷத்தோட ஸ்கூல் டிரைவருக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் சிக்கனில் கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். பட்டை வகைகள், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தக்காளி, சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு மசாலா எல்லாம் சேர்த்து அரிசி போட்டு தண்ணி ஊற்றி தம் போட்டால் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க பிரியாணி. போட்டு முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே டிரைவர் வந்துட்டாங்க. ஸோ எப்படியாச்சும் டிரைவருக்காக தான் செஞ்ச ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தம் உடைச்சிட்டு ஃபாஸ்ட்டாக பாக்ஸில் போட்டால் பாக்ஸ் மெல்ட் ஆகிடுச்சு. வேறு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் பிரியாணி போட்டு கொடுத்து விட்டுட்டோம். ஆனால் தயிர் பச்சடி கொடுக்க மறந்துட்டோம். அப்புறம் நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன ஒன்று ஆனால் காரம் மட்டும் தான் கம்மியாக இருந்தது. ஏன்னா என் பையன் காரம் சாப்பிட மாட்டேன்றதுனால நான் வேணும்னே தான் காரம் கம்மியாக போட்டேன். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க. சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் பிரியாணியெல்லாம் பண்ணதே இல்லை. ஹோட்டலுக்கு போனாலுமே நாங்கள் பிரியாணியெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா காசு அதிகமாக இருக்குன்றதுனால. இந்த மாதிரி சின்ன வயசில் பிரியாணி யாரெல்லாம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.